இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வெஜ் மோமோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்கிட்ட வந்து கேரட்டு, கேப்சிகம், வெங்காயம் இது 3 இருந்துச்சு. கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சு இருட்டுக்குள்ளே என்னன்னு தெரியுது, லைட்டும் போடாமல் என்ன வச்சுக்கிறோம். ஏன்னா மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். பல்ஸில் போட்டு இங்கிட்டு ஒரு சுற்று அங்கிட்டு ஒரு சுற்று 2 தடவை சுற்றினா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு பேனை வச்சு ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இருக்கிறீங்களா இப்படி காமி, கிட்ட காமி, கொஞ்சம் தள்ளி காமி, சைடில் இதை காமி. பேன் எல்லாம் நல்லா சூடாக பன்னீர் இங்கிட்ட அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு ஒன் சைடு பன்னீர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. பூண்டு எடுத்து அதை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறணும். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த பன்னீர் கொஞ்சமாக ஊற்றுவேன். மிக்சி பன்னீர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வீடியோலையும் பன்னீரே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதக்கிக்கிறணும். ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். தேவையான உப்பு போட்டுட்டு ஓகே. இப்போ வந்து அது நல்லா வதங்கிருச்சு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உரப்பு என் பொண்ணுக்கு வந்து ஆகாது. அதனால் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லியும் கொஞ்சோண்டு சிக்கன் பொடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறணும். உப்பு கொத்தமல்லி புதினா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். பண்ணிட்டேன் நல்லா போட்டு வதக்கி ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சைடு வந்து கோதுமை மாவு தான் நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா உருண்டை பிடிச்சி மோமோஸ் பண்ணுறதுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம தேய்க்கிற கட்டையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த உருண்டையை எடுத்து வச்சு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் சின்ன பூரிக்கெலாம் தேய்ப்போம்ல அந்த சைஸில் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல அந்த ஸ்டஃபிங் அதையும் உள்ளே வச்சு இந்த சேலைக்கெலாம் ப்ரீ ப்ளீட்டட் போகல அந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே மடித்து இப்படி ஒரு குனியல் மாதிரி வச்சு வச்சிடணும். அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். இங்கே வந்து ஒரு இட்லி சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுறணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மோமோஸை ஃபுல்லாக எடுத்து வச்சு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு மோமோஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் எடுத்து வச்சு இந்த ப்ளீட் மாதிரி எடுத்து வச்சுட்ருக்கேன். அது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு வேக வச்சிடணும். வீடியோ பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மோமோஸ் ரெடி. இதை வேக வச்சு நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்டியை காட்டு. அங்கிட்ட தண்ணி இட்லி சட்டியில் கொதிச்சுட்ருக்கு. அது கொதிச்சோன்னே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டஃபிங் ஒன் சைடு இருக்குது. இங்கே அடுத்தது தேய்க்கிறேன். அதையும் அந்த மாதிரி பூரி சைஸ்க்கே தேய்ச்சிக்கிறோம். பூரி ரொம்ப நைஸாகவும் தேய்க்க வேணாம், ரொம்ப கட்டையாகவும் தேய்க்க வேணாம். நார்மலாக தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங்கையும் எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு மாவு பெருசாக வெள்ளையாக இருக்குது, எப்போவுமே ப்ரௌனாக இருக்குது. அது அன்றைக்கி கேப்ப மாவு சேர்த்து அரைச்சனால அந்த கலரில் வந்துச்சு. ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதெல்லாம் போட்டது இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தானது. ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் தான். நம்ம சாதம் குழம்பு இந்த மாதிரி கொடுத்து விடுவோம்ல, அதை விட இது கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் இருக்குது பன்னீரில், வெஜிடபிள்ஸில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்தியானதாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரியே பண்ணி ஒரு 6-7 பண்ணினேன்னா அதை அப்படியே பண்ணி எடுத்து வச்சு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடும். வைக்கிறத காட்டுடி என்னதான் எடுத்துட போதும். நீ போய் படி கட் பண்ணிவிட்டு நீ அடுத்து ஃபுல்லாக வச்ச பிறகு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இட்லி சட்டி ஓப்பன் பண்ணி தண்ணி கொதிச்சிருச்சுன்னா நம்ம எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதுதான். தண்ணி கொதிச்சிருச்சு, எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வேக தேவையில்லை. 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். ஃபுல்லாக அப்படி நல்லா அந்த துணியெல்லாம் இங்கிட்ட வெளியில் வரும், அதை உள்ளே எடுத்து விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். ஓகே. நீ வெந்த பிறகு கட்டு.
10 மினிட்ஸ் வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சு உங்களுக்கு இந்த டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி கெச்சப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சும்மாவே வெறுமனையும் சாப்பிடலாம். காரம் பிடிக்காததுனால நான் மிளகுத்தூள் போடலை. காரம் பிடிச்சவங்களுக்கு அந்த ஸ்டஃபிங்கில் மிளகு கொஞ்சம் இடித்து அதையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏய் வா சாப்பிட வந்தா எடுத்துட்டு போ. ஒடியா கை கழுவு. எத்தனை வைக்க உனக்கு? 5 எதுக்கு உனக்கு? இப்போ